friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் மெட்லி டேஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹோட்டல் நேம் வந்து உடுப்பி கோகுலா கேஃப். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் பேக் டு அவர் மெட்லி டேஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹோட்டல் நேம் வந்து உடுப்பி கோகுலா கேஃப். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மெனுவில் இருக்குது. ஈவினிங் சாட் ஐட்டம்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உடுப்பி கோகுலா கேஃப்க்கு வந்திருக்கிறோம். பியூர் வெஜிடேரியன் ஃப்ரெண்ட்ஸ் இது. வாங்க இன்றைக்கி வந்து நம்ம சாட்ஸ் சாப்பிட போகிறோம். ஈவினிங் ஒரு 5:30 இருக்குது இப்போ டைமு. பெங்களூரில் நல்ல குளிர் மழைமா இருக்குது. ஈவினிங் சாட் சாப்பிட்லாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? ரீசனபிளாக இருக்குது ப்ரைஸு. நான் ஏற்கனவே இங்கே வந்திருக்கிறேன், அதனால் வாங்க உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாட்ஸ் வாங்கி வச்சுருக்கிறேன். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாமா? என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? பாவு பஜ்ஜி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாஃப்டாக பட்டரில் போட்டு நல்லா இது பண்ணியிருக்காங்க. லெமன் கொடுத்துருக்காங்க, ஆனியனு, அதுக்கு கிரேவி கொடுத்துருக்காங்க. இது வந்து மசாலா பூரி. இது வந்து கச்சோரி மசாலா. இது வந்து வடைப்பாவ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பச்சை மிளகாவோட சேர்த்து சாப்பிட்டா வடைப்பாவ் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பேல் பூரி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மங்களூர் பஜ்ஜி ஃப்ரெண்ட்ஸ். போண்டா இல்லை, மங்களூர் பஜ்ஜி. இது வந்து மங்களூர் பன்னு, மேங்களூர் பன். இது வந்து கர்நாடகா ஃபேமஸ் மதுரை வடை ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பானிபூரி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிகிறதுக்காக கையில் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாமா? இப்போ வடைப்பாவ் வந்து நல்லா பிச்சுட்டு கொஞ்சம் இதில் லெமன் புரிஞ்சுட்டா புளிப்பு தன்மையோடு நல்லாயிருக்கும். பண்ணிவிட்டு பாருங்கள், இதில் தொட்டுட்டு கொஞ்சம் ஆனியன் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. சாப்பிட்டு பார்க்கலாமா? டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அந்த பட்டரோட ஸ்மெல்லு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. மசாலாவும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மசாலா பூரி டேஸ்ட் பண்ணிடலாமா? அந்த ஆனியன் கேரட்லாம் போட்டிருக்காங்க, அதோடு சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மசாலா பூரி. எப்பயும் மாதிரி மசாலா நல்லா ரொம்ப ஸ்வீட்டாக இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக காரமாக இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ நம்ம கச்சோரி மசாலா சாப்பிட்லாமா? கேரட் ஆனியனோடு சேர்த்து சாப்பிட்லாம்.
கச்சோரி மசாலா நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல, இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஹோட்டல் வந்து டிசி பாளையம் மெயின் ரோட்டில் இருக்குது. உங்களுக்கு வந்து லிங்க் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேல்பூரி சாப்பிட்றலாம். எதுவுமே குறை சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ மங்களூர் பச்சி சாப்பிட்றலாமா? இது மங்களூர் போண்டா இல்லை, மங்களூர் பச்சி. கோகனட்டு சட்னியில் வச்சு சாப்பிட்லாம். நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இந்த கோகனட் சட்னி அவ்வளோ நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வடை பாவ் சாப்பிட்றலாமா? பச்சை மிளகாய் எப்பயுமே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஒரு கடி கடிச்சிட்டு பச்சை மிளகாய் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பச்சை மிளகாவோட காரமும் உள்ளுக்குள்ளே உருளைக்கிழங்கு வச்சுருக்காங்க, ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. இந்த பொடி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ இதுவும் எனக்காக சாப்பிட்றதுக்காக வாங்கலை, உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மதுர் வடை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ். மைசூருக்கு போகிற வழியில் மதுர்னு ஒரு ஊர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இது ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிறிஸ்பியாக, வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சாஃப்டாகவும் அவ்வளவு டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், சொல்லவே முடியாது. அப்படியே சூவியாக இருக்குது, வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு அப்படியே சூவியாக இருக்குது. பெங்களூருக்கு வந்தால் நீங்கள் பெங்களூருக்கோ மைசூருக்கு இங்கே வந்தால் கர்நாடகா வந்தால் நீங்கள் வந்து மதுர் வடையை ட்ரை பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டு வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். விட்டுறதுக்கே மனசு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சட்னியே இதுக்கு தேவையில்லை போல் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ நல்லா இருக்குது. எள்ளெல்லாம் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எள்ளு, ஆனியன், ரவை போட்டிருப்பாங்க போல். ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டிஃப்ரெண்டான ஒரு வடைன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேங்களூர் பன் ஃப்ரெண்ட்ஸ். இது மேங்களூரில் ரொம்ப ஃபேமஸ். இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அப்படியே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு.
ஜீராலாம் போட்டிருக்காங்க. லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும் இது. வாங்க டேஸ்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு சட்னி இல்லாமல் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லைட்டாக ஸ்வீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. லைட்டாக ஸ்வீட்டாக ஒரு போண்டா மாதிரி, ஒரு போண்டா டேஸ்ட்டில் இனிப்பு போண்டா சாப்பிட்டா அப்படி இருக்கும். ரொம்ப இனிப்பு இல்லாமல் லைட்டு ஸ்வீட் இருக்குது. அந்த லைட் ஸ்வீட்டில் கொஞ்சம் சட்னி தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக குருமா கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேங்களூர் வந்து சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டிசி பாளையா மெயின் ரோட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்தீங்கன்னா ரீசனபிளாக இருக்குது இந்த ஹோட்டலில். ரேட்டும் லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன் எவ்வளோ ரேட்டுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லாஸ்ட்டாக நம்ம பானிபூரி சாப்பிடலாமா? காரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வாட்டரு பானி வந்து காரமாக இருக்குது. அது கொஞ்சம் அந்த ஸ்வீட்டாக இருக்குது கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டு பார்த்துடலாமா? ஒன்றுக்கு ஒன்று குறை சொல்லவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்லா இருக்குது எல்லாமே. நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா, பெங்களூரில் இருக்கிறவங்க டிசி பாளையா சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரமும் இந்த ஸ்வீட்டும் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாமா? சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே குறை சொல்ல முடியாது. மதுர் விட வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். அதை விடவே எனக்கு மனசு இல்லாத தான் ஃபுல்லாக சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ சாட்ஸ் சாப்பிட்டுட்டு எப்படி காஃபி குடிக்காமல் போனால் அது இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபில்டர் காஃபி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃபில்டர் காஃபி குடிக்கலாமா? நல்லா ஆற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃபில்டர் காஃபி ஆற்றி குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. ரேட் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பில்லில் இருக்குது. ப்ரைஸ் லாஸ்ட்டில் சொல்கிறேன். எப்போ வந்தாலும் இங்கே கூட்டமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக எப்போ வந்தாலும் ரஷ்ஷாக தான் இருக்கும். இப்போயும் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு. அப்பா அமிர்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபில்டர் காஃபி குடிக்கும்போது வெஜிடேரியன் லவ்வர்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் அவ்வளோ நல்லாயிருக்கு. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எல்லாமே டேஸ்ட் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து அப்பாடா. ஓகே, இப்போ பில்லு பார்க்கலாமா? நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு பாவு பச்சி வந்து 1 பிளேட் வந்து 99 rupees ஃப்ரெண்ட்ஸ். வடைப்பாவு வந்து வடைப்பாவு காட்டினீங்களா, இதுதான் வடைப்பாவு. வடைப்பாவு வந்து 50 rupees தான் ஃப்ரெண்ட்ஸ்.
பேல்பூரி வந்து 60 ருபீஸு, பானிபூரி வந்து 60 ருபீஸு, மசாலா பூரி 60 ருபீஸ், மங்களூர் பன் வந்து 30 ருபீஸ், மங்களூர் பஜ்ஜி வந்து 4 இருக்குது ஒரு பிளேட்டில் 40 ருபீஸ், கச்சோரி மசாலா 80 ருபீஸ், காஃபி வந்து ஃபில்டர் காஃபி வந்து 20 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ சாப்பிட்டுட்டு பில்லு லாஸ்ட்டில் டோட்டல் வந்து 479 ஃப்ரெண்ட்ஸ். காஃபி வந்து 20 ருபீஸ், வாட்டர் பாட்டில் வந்து 20 ருபீஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி மார்க்கு அடிப்பொலி.